இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரோமியா 20வது அதிகாரம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுதலை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசீர்வாதம் காரணங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களும் ஒரு விசை ரத்தத்தினால கழுவிய பரிசுத்தை பார்க்குங்கப்பா. அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க கிருபை கொடுங்க இயேசு சுவாமி. இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, குடும்பத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே துன்பப்படுத்துகிற சூழ்நிலைகள் கர்த்தாவே எதுவுமே மேற்கொள்ளாதபடிக்கு அந்த சூழ்நிலைகள் இடறி போகும்படியாய் செய்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக கர்த்தாவே ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் செய்தாலும் அது வாய்க்காமலே போக செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, யார் விரோதமாய் எழும்புறாங்களோ அவங்களே வெக்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே பராக்கிரமசாலியாய் ஜெபிக்கிற குடும்பத்தோடு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறக்கப்படாத நித்திய இலச்சியை நீங்க ஆண்டவரே குடும்பங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் நீங்கப்பா. ஆண்டவரே, ஜெபிக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருத்தருடைய என்ன பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகிறாங்களோ, என்ன வேதனைகளுக்குள்ளாய் கடந்து போகிறார்களோ கர்த்தாவே எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன், உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் அப்பா. உம்முடைய திருநாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.